ஹலோ வணக்கம் நேர்களே, எப்படி இருக்கிறீங்க? நான் வளமை போலதான் உங்களோட மெடோனா. இந்தியன் வீடியோவில் ஆர பார்க்க போறேன்டா கண்ணதாசன், கவிஞர் கண்ணதாசன். அவரை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு இந்தியான் வீடியோவில் பார்க்க போகிறோம். இவர் எப்போ பிறந்தவர்டா ஜூன் மாதம் 24ஆம் தேதி 1927ஆம் ஆண்டு இவற்றை பிறப்பு. அதே மாதிரி இவற்றை மறைவு 1981ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி இவற்றை இறப்பாக இருக்குது. பட் கண்ணதாசன் ஆரென்று பார்த்தா இவர் பெரிய ஒரு கவிஞன் என்று தான் யோசித்தது. ஆனால் இவர் கவிஞன் இல்லை, இவர் ஒரு தத்துவ ஞானி. இவர் ஒரு தத்துவ ஞானி, திரைப்பட பாடலாசிரியர், தயாரிப்பாளர், நடிகர், திரைக்கதை எழுத்தாளர், ஆசிரியர். வளமையிலே கண்ணதாசன் என்ற கவிஞர் கவிதை எழுதுறவர் தான் நினைவில்லை. இவ்வளவும் கொண்டவர் தான் இந்த கவிஞர் கண்ணதாசன். இவர் எங்க பிறக்கிறாருண்டா இந்தியாவில் தமிழ்நாட்டில் காரைக்குடிக்கு பக்கத்தில் உள்ள கூடற்பட்டி என்ற இடத்துல தான் இவற்ற பிறப்பு. இவற்ற தகப்பண்ட பேர் சாத்தப்ப செட்டியார், தாயின்ற பேர் விசாலாட்சி. இதான் இவற்ற தாய். இந்த கண்ணதாசன் குடும்பத்துல 10 பிள்ளைகள், 10 சகோதரர்கள் இந்த கண்ணதாசனுக்கு இருக்கு. அதுல இவர் 8ஆவதா பிறந்தவர் தான் இந்த கவிஞர் கண்ணதாசன். இவற்ற பேர் கூட இவருக்கு கண்ணதாசனுக்கு முதல் இவற்ற பேர் முத்தையா. இவர் தானே தனக்காக மாத்தின பேர் தான் இந்த முத்தையா. இந்த 8ஆவது பிள்ளையா பிறந்த இந்த கண்ணதாசன் சிகப்பு ஆட்சியாளர் தத்தெடுக்கப்படுகிறார். அதுவும் இந்தியன் ரூபாய் 7000 கொடுத்து சின்ன குழந்தையா இருக்கேக்க தத்தெடுக்கிறார். தத்தெடுத்து வளர்த்த பிள்ளை தான் இந்த கண்ணதாசன். பாருங்கள் நேயர்களே, இவ்வளவு வித்தியாசம். இந்த பேர் எப்படி மாறணும் என்று பார்த்தா, இவர் சின்ன வயதிலேயே கவிதைகள் எழுதுறதுல தியான கட்டிக்காரன், அவ்வளவு நுழைச்சா தான் இருந்தவர். இந்த சிகப்பு ஆட்சி தான் இவ எல்லாம் படிப்பிச்சு எல்லாம் செய்தது. இவர் ஒரு பத்திரிகை நிறுவனத்துக்கு ஒரு ஆசிரியருக்காக ஒரு வேலை தேடி வெளியில போறார். வேலை தேடி வெளியில போய் இவற்ற மனதில் ஒரு உறுத்தல் இருந்தது. இந்த பேர் பழைய பேரா இருக்குது, கொஞ்சம் புது பேரா வச்சா தான் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் வேலை கிடைக்கும் என்று தனக்கு தானே ஒரு யோசிச்சு கொண்டு போறார். வளமையா தண்ணியர்கள் என்ன பண்ற, வளமையா பொதுவான ஆக்களுக்கு பேர் இருக்கும். இந்த பேர் கொஞ்சம் ஓல்ட் பேரா இருக்குது, நான் கொஞ்சம் மொடர்னா வைப்போம் என்ற மாதிரி தான் அவரும் யோசிச்சிருக்கிறார். அப்ப பத்திரிகை நிறுவனத்துக்கு போயிருக்க இவர் தனக்கு தானே இவற்ற பேர் முத்தையா. இந்த முத்தையாவை இவர் மாத்துறார் கண்ணதாசன் என்று தனக்கு தானே மாத்தின பேர் தான் இந்த கண்ணதாசன். அவர் அப்படியே போய் அந்த நிறுவனத்துல வேலையெடுத்து அவர் செய்து கொண்டு வாரார். இந்த சிகப்பு ஆட்சி இவரை தத்தெடுக்கல நாராயணன் என்ற பேர்ல தான் அவர் வாழ்றார். அதுக்கு பிறகுதான் அவருக்கு முத்தையான்ற ஒரு பேர் வருகிறது. அதுக்கு பிறகு அவர் தனக்கு தானே மாத்தின பேர் கண்ணதாசன். இந்த கண்ணதாசன் லைஃப்ல அவர்கிட்ட 3 திருமணம் நடைபெறுகிறது. அதாவது முதல் திருமணம் 1950ஆம் ஆண்டு நடைபெற்ற திருமணம் பொன்னழகி என்றவரை முதல் திருமணம் முடிக்கிறார். அதுக்கு பிறகு பார்வதி என்றவரை திருமணம் முடிக்கிறார். அதுக்கு பிறகு புலவர் வள்ளியம்மைய இந்த கண்ணதாசன் திருமணம் முடிக்கிறார். இவருக்கு நிறையவே பிள்ளைகள் இருக்கிறது. மற்றது கண்ணதாசன் வரிகள் நிறைய பேமஸ் ஆனவை. அதுல இவர் கூடுதலாக இவர் ஃபாலோ பண்ணினது என்று பார்த்தா கம்பன் செய்யுளிலும் பாரதியாற்ற பாடல்களிலும் தான் இவர் கூடின ஆர்வம் இவர் செலுத்தி இருக்கிறார். கண்ணதாசன் பாடல் வரிகள், அதாவது இவர் 5000க்கு மேற்பட்ட பாடல் வரிகள் இருக்குது. அதோட 6000க்கு மேற்பட்ட கவிதைகள், மற்றது 232 புத்தகங்கள் கொண்ட நபர் தான் இந்த கண்ணதாசன். இறுதியாக இவர் என்ன நடக்குதுன்னா, இவர் அமெரிக்காவுக்கு போறார். அங்கதான் இவற்ற மரணம் நடக்கும். அமெரிக்காவில் 1981ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி ஒரு சனிக்கிழமை, இந்திய டைம் பார்த்தா ஒரு 10:45 அந்த டைம் தான் அவர் இறந்தவர். அமெரிக்காவில் சிக்காகோ மருத்துவமனையில் தான் அவருக்கு இறப்பு. அவர் உடனடியாக திருப்பி சென்னைக்கு கொண்டு வரப்பட்டு விட்டார்.
இவர் செய்த செயல்களை போற்றி தமிழ்நாட்டு அரசு இவருக்கு ஒரு மணி மண்டபம் கட்டியிருக்குது. எங்கேண்டா சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் கண்ணதாசன் மணி மண்டபம் கிட்டத்தட்ட 84 லட்சம் இந்தியன் ரூபாய் செலவில் இந்த மணி மண்டபம் கட்டப்பட்டு இருக்கிறது தமிழ்நாட்டு அரசால. இவ்வளவும் இவர் சாதித்தது இதுதான். பாருங்கள், இன்றைக்கும் அழியாம இருக்கிறது. எந்த ஒரு லைப்ரரியா இருக்கட்டா, அந்த காலத்துல லைப்ரரி என்று பார்த்தது கண்ணதாசன் புத்தகங்கள் என்று, இப்ப கம்ப்யூட்டர் வந்து விட்டது. இதை சாதித்தவர் தான் இந்த கண்ணதாசன். வழமை போலதான் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும். நன்றி, வணக்கம்.